வணக்கம். மக்கள் குரல் 6/3/2025 குரல் 65. நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட கட்டமைப்பின் பல்வேறு வளாகங்களைச் சேர்ந்த பல பிள்ளைகள் 2010ஆம் ஆண்டின் பின்னர் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். லோரன்ஸ் கூக் வளாகம், ஓலசுன் வளாகம் போன்ற வளாகங்களிலிருந்து இவ்வாறு பிள்ளைகள் பலர் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் ரொம்மன் வளாகம் மற்றும் வைத்தத் வளாகம் ஆகிய வளாகங்களைச் சேர்ந்த 23 பிள்ளைகளை அன்னை தலைமை நிர்வாகம் நியாயமற்ற முறையில் தற்போது உறுப்புரிமை நீக்கம் செய்து அவர்களின் கல்வியை மறுத்துள்ளது. இது குறித்து 28/2/2025 வெள்ளிக்கிழமை மற்றும் 1/3/2025 சனிக்கிழமை ஆகிய தினங்களில் ரொம்மன் வளாகத்தில் கூடிய பெற்றோர் அங்கத்தவர்கள் உறுப்புரிமை நீக்க அறிவிப்பு எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் திரும்பப் பெறப்பட வேண்டுமெனவும், அதே நேரம் 7/3/2025 வெள்ளிக்கிழமைக்கிடையில் உறுப்புரிமை நீக்கம் திரும்பப் பெறப்படாவிட்டால் 7/3/2025 வெள்ளிக்கிழமை முதல் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என பெற்றோர் அங்கத்தவர்கள் நிர்வாகங்களுக்கு நேரிடையாக அறிவித்திருந்தனர். இது தொடர்பில் மக்கள் குரலுக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கீழ்வரும் விடயங்கள் பற்றி இந்த மக்கள் குரல் பதிப்பில் விரிவாகத் தருகிறோம். ரொம்மன் வளாகத்தில் நிர்வாக உறுப்பினர்களாக நீண்ட காலம் பணியாற்றிய இருவர் 2024ஆம் ஆண்டில் முறையற்ற விதத்தில் நிர்வாகத்திலிருந்து நீக்கப்பட்டனர். மேற்குறித்த இருவரதும் பிள்ளைகளின் உறுப்புரிமை இப்போது நீக்கப்பட்டு அப்பிள்ளைகளின் கல்வியும் மறுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் வேறும் சட்டரீதியான காரணங்களுக்காகவும் உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகள் வளாகங்களில் கல்வியை தொடர முடியாது. மேற்படி உறுப்புரிமை நீக்கத்துக்கு எதிராக வைத்தத் வளாகத்தின் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் தார்மீக ஆதரவை வழங்கும் விதத்தில் அணியமாகியுள்ளனர். ரொம்மன் வளாக ஆசிரியர்களும் உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகளின் நியாயத்திற்காக பிள்ளைகளுக்கான தார்மீக ஆதரவை வழங்க வேண்டும். பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கம் மூலம் அவர்களின் கல்வியுரிமை மறுக்கப்பட்டுள்ளமை நோர்வே அரசியல் மட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். ரொம்மன் வளாக பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கம் தொடர்பில் மாறுபட்ட தகவல்களை ஆசிரியர்களுக்கு நிர்வாகங்கள் வழங்கியிருந்தமை ஆசிரியர்களுடனான நேரடி உரையாடலின் போது ஆவணங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருந்த நிலையில் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகங்களுக்கிடையிலான பொதுவான கூட்டமொன்று நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை ஆசிரியர்கள் வலியுறுத்தியிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக இவ்வாறான முத்தரப்பு சந்திப்பிற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் தொடர்பான தகவல்களை மக்கள் குரலின் கடந்த பதிப்பில் தெளிவாக தந்திருந்தோம். இந்நிலையில் பெற்றோர்களையும் அங்கத்தவர்களையும் மக்களையும் குழப்பி விடயங்களை திசை திருப்புவது போல் வேறு விடயங்களை வெளியிட்டு குழப்ப நிலையொன்றை ஏற்படுத்த அன்னை தலைமை நிர்வாகமும் ரொம்மன் வளாக நிர்வாகமும் முனைகின்றன. இது தொடர்பிலான தெளிவூட்டலை மக்களுக்கு வழங்க வேண்டிய கடப்பாடு ஊடகம் என்ற வகையில் மக்கள் குரலுக்கு உள்ளது. 5/3/2025 புதன்கிழமை அன்று நிர்வாகத்தால் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குறுந்தகவலில் 2024ஆம் ஆண்டு உறுப்புரிமை நீக்கப்பட்டிருந்த பெற்றோர் சிலரின் பிள்ளைகள் தொடர்ந்தும் ரொம்மன் வளாகத்தில் கல்வி கற்று வருகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குறுந்தகவல்
முற்றிலும் தவறான தகவலை உள்ளடக்கியுள்ளது. இதில் குறிப்பாக இரு பெற்றோர்களின் விடயமே உள்ளடங்கியுள்ளது என மக்கள் குரலுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்மன் வளாக நிர்வாக உறுப்பினர்களாக பல்லாண்டுகள் சேவையாற்றி வந்த இருவர் நிர்வாக சீர்கேடுகளை தட்டி கேட்டமையாலும் நிர்வாக சீர்கேடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமெனவும் ஆளுமையுள்ள புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்படும் வகையில் வளாகத்தின் நேரடியான ஆண்டுக் கூட்டம் நடத்தப்பட வேண்டுமென கோரி நியாயப் போராட்டங்களை மேற்கொண்டு வரும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு ஆதரவாக நியாயத்தின் பக்கம் நின்றமைக்காக பொய்க் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு 2024 ஆண்டு நிர்வாகத்திலிருந்து முறை தவறிய விதத்தில் நீக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான பொறுப்பு நீக்க கடிதங்களில் அவர்களது நிர்வாக பொறுப்புகள் நீக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவர்களது பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த பெற்றோர்களின் பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கமானது இவ்வாண்டு நடந்துள்ளது. எனினும் உறுப்புரிமை நீக்கம் தொடர்பாக எந்தவிதமான எழுத்து மூல அறிவித்தலும் குறித்த இரு பெற்றோர்களுக்கும் அறிவிக்கப்படாமல் திடீரென அவர்களின் பிள்ளைகள் வகுப்புகளுக்கான வாட்ஸ்அப் குழுமத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். உண்மை இப்படியிருக்கும்போது 2024 ஆண்டிலேயே அப்பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் தொடர்ந்தும் வளாகத்தில் கல்வியை தொடர்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது போலவும் கருத்து வெளிப்படும்படி மேற்படி குறுந்தகவலை நிர்வாகம் பரப்பியுள்ளமையானது விஷமத்தனமானது என தெரிவிக்கப்படுகிறது. தவிரவும் 2024 ஆண்டு ரொம்மன் வளாகத்திலிருந்து எந்த பிள்ளைகளும் உறுப்புரிமை நீக்கப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நிர்வாகம் பரப்பிய மேற்படி குறுந்தகவல் முற்றிலும் பொய்யானது என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதேவேளை உறுப்புரிமை நீக்கமானது பெற்றோர்களுக்கே தவிர பிள்ளைகளுக்கு அல்ல என்றும் அதனால் கல்வியை தொடர பிள்ளைகளுக்கு தடையில்லை என்றும் தவறான தகவலையும் நிர்வாகங்கள் மக்களிடையே பரப்பி வருவதையும் அவதானிக்க முடிகிறது. யாப்பு விதிகளின்படி அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட உறுப்புரிமை என்பது பிள்ளைகளுக்கானதே ஒழிய பெற்றோருக்கானதல்ல. 15 வயதிலிருந்து 26 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் தங்களது உறுப்புரிமைக்கு அவர்களே பொறுப்பானவர்கள் என்பதோடு ஆண்டுக் கூட்டத்தில் வாக்களிக்கும் தகமையையும் அவர்கள் கொண்டுள்ளார்கள். 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சிறுவர்களாக இருப்பதால் அவர்களின் சார்பில் அவர்களது பெற்றோர்களில் ஒருவர் அவர்களது உறுப்புரிமை சார்ந்து ஆண்டுக் கூட்டங்களில் வாக்களிக்க தகுதி பெறுவார்கள். எனவே அடிப்படையில் உறுப்புரிமை என்பது பெற்றோருக்கு இல்லாமல் பிள்ளைகளுக்கானதே என்றிருக்கும் போது உறுப்புரிமை நீக்கம் என்று வரும்போது அது பிள்ளைகளுக்கான உறுப்புரிமை நீக்கம் என்பதே சரியானதாகும். உறுப்புரிமை நீக்கம் தொடர்பாக அன்னை தலைமை நிர்வாகம் குறிப்பிட்ட பெற்றோருக்கு அறிவித்ததன்படி பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கப்படுவதாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கான ஆதாரங்களும் இத்தோடு இணைக்கப்பட்டுள்ளன. அதேவேளை உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகள் உறுப்புரிமை நீக்கத்திற்கு பின்னரும் வகுப்புகளில் கலந்து கொண்டால் தற்செயலாக ஏற்படும் விபத்து போன்ற துரதிர்ஷ்டவசமான தருணங்களின் போது ஆசிரியர்களோ அல்லது நிர்வாகங்களோ அப்பிள்ளைகளுக்கு பொறுப்பாளிகளாக முடியாது. இவ்வாறான சூழ்நிலைகளில் உறுப்புரிமை இல்லாமல் வளாகத்துக்குள் பிள்ளைகள் வருவதற்கும் தமக்கும் பொறுப்பில்லை என நிர்வாகங்கள் கூறிவிடும். இதை சட்ட ரீதியாகவும் கேள்விக்குள்ளாக்க முடியாது. எனவே உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகள் உறுப்புரிமை நீக்கம் திரும்பப் பெறப்பட்டால் மட்டுமே கல்வியை தொடர முடியும் என்பதாலேயே பிள்ளைகளின் உறுப்புரிமை நீக்கம் நிபந்தனைகள் ஏதுமில்லாமல் திரும்பப் பெறப்பட வேண்டுமென பெற்றோர் அங்கத்தவர்கள் போராடி வருகின்றனர். இதே நேரம்
பிள்ளைகள் வகுப்புகளுக்கு வரலாம் என்றும், ஆனால் அப்பிள்ளைகளின் பெற்றோர் வளாகத்துக்குள் வர முடியாது என்றும் நிர்வாகங்கள் கூறுவதும் அபத்தமானதாகும். சிறுவர்களும் இளையோர்களுமான பிள்ளைகள் வகுப்புகளில் இருக்கும்போது வளாகங்களில் பெற்றோரின் பிரசன்னம் அவசியமானது. பல்வேறு நடைமுறை தேவைகளின் பிரகாரம் இது அவசியமாவதோடு, பிள்ளைகளும் பாதுகாப்பான மனோநிலையோடு கல்வியை தொடர்வதற்கும் பெற்றோரின் பிரசன்னம் அத்தியாவசியமானது. எனவே பெற்றோர் வளாகத்துக்கு வர முடியாது என நிர்வாகங்கள் கூற முடியாது என்பதை இங்கு குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டியிருக்கிறது. உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்ட 23 பிள்ளைகளின் கல்வி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் இது விடயத்தை அவசர காரியமாக கருதி குறித்த பிள்ளைகள் மீண்டும் அங்கத்துவங்களை திரும்பப் பெற்று கல்வியை இடையூறின்றி தொடர்வதற்கான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நிர்வாகங்கள் அதை விடுத்து வேறு வேறு விடயங்களில் கவனத்தை செலுத்தி வருவது மிகவும் கண்டனத்துக்குரியது. உறுப்புரிமை மீண்டும் வழங்கப்பட வேண்டுமென்ற போராட்டத்தை பெற்றோர் அங்கத்தவர்கள் தொடர்ந்து வரும் நிலையில் வைத்தித் வளாகத்தின் ஆசிரியர்களுடனான சந்திப்பொன்றுக்கு அன்னை தலைமை நிர்வாகம் அழைப்பு விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்ட பிள்ளைகளின் உறுப்புரிமை உடனடியாக திரும்ப வழங்கப்பட வேண்டும் எனவும், அதேவேளை பெற்றோர் அங்கத்தவர்களால் முறைப்படி தெரிவு செய்யப்பட்ட வைத்தித் வளாகத்தின் புதிய நிர்வாகத்தை அங்கீகரித்து நிர்வாகத்தை செயற்பட அனுமதிக்க வேண்டும் எனவும், அதுவரையிலும் அன்னை தலைமை நிர்வாகத்துடனான எந்தவிதமான சந்திப்புகளிலும் கலந்து கொள்ள முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த வைத்தித் வளாக ஆசிரியர்கள் அன்னை தலைமை நிர்வாகம் விடுத்திருந்த மேற்படி சந்திப்பை முற்றாக நிராகரித்துள்ளார்கள். பிள்ளைகளின் உறுப்புரிமை எந்தவிதமான நிபந்தனைகளுமின்றி மீண்டும் வழங்கப்படும் வரை அன்னை தலைமை நிர்வாகத்துடனான அனைத்து சந்திப்புகளையும் நிராகரிக்கும் வைத்தித் வளாக ஆசிரியர்களின் முடிவினை வரவேற்கும் பெற்றோர் அங்கத்தவர்கள் இதை முன்மாதிரியாக கொண்டு ரொம்மன் வளாக ஆசிரியர்களும் பிள்ளைகளின் உறுப்புரிமைக்கான தார்மீக ஆதரவை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். இதேவேளை நோர்வே வாழ் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்ற மக்கள் நிறுவனம் தனிமனித ஆதிக்கத்துக்குள் கொண்டுவரப்பட்டு சனநாயக விழுமியங்களும் மனித விழுமியங்களும் நிர்வாக பண்புகளும் மீறப்பட்ட நிலையில் சர்வாதிகார நிர்வாக முறைமைக்குள் சிக்குண்டிருக்கும் நிலையிலும் இவ்வாறான நிர்வாக சீர்கேடுகளினால் பிள்ளைகளின் கல்வித்தரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் இந்த விடயங்கள் நோர்வேயின் உள்ளூர் மற்றும் மத்திய அரசியல் மட்டங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுவதோடு பிள்ளைகளின் நலன்களுக்காக செயலாற்றும் பானோம்புட் உள்ளிட்ட நோர்வே அரச கட்டமைப்புகளின் கவனத்திற்கும் கொண்டுவரப்படுவதிலும் பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை மக்கள் குரல் இவ்விடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள்: நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார். வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.